அது இட்லி எப்பா இட்லி போட்ட சமான எவ்வளவு பெரிய பூகம் வந்தாலும் சரிடா நீ ஒரு ஆள் எஸ்கேப் ஆயிருப்பா. வெல்கம் டு ஐராக்ஷன் சேனல். எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, இப்போ என்ன வீடியோ பார்க்க போறோம்னா எம்டிஎன் சேனல் நம்ம ப்ரொடியூஸ்ன போட்ட வீடியோ தான் பார்க்க போறோம். என்னை விட பிரசிடென்ட் கிட்ட பயங்கர க்ளோஸா இருந்தவங்க சாண்ட்ராக்கு உண்மையில் என்னதான் பிரச்சனை? உங்களால தப்பு இல்லைன்னா திவ்யா எல்லாமே பண்ணிட்டு உங்களால ஒன் டு ஒன் ஏன் உங்களால பேச முடியல? விக்ரம் தவறாக பார்த்தார் என்று சாண்ட்ரா சொன்னது எதனால்? விக்ரம் ஒரு ஸ்மைல் எனக்கு கொடுக்குறாருல்ல, ஒரு தப்பான அர்த்தத்துல. ரோஸ்டையே ரோஸ்ட் செய்த கண்டஸ்டன்ட்ஸ். எதிர்த்து பேச முடியல, அவர் பேசுறா நீ உட்காருன்றாரு. சாண்ட்ரா எடுத்து வாங்கிய கானா வினோத். அதுக்கு முன்னாடி ஒரு சில வீடியோஸ் இருக்கு, அதை பார்த்துடலாம். சரியான மிதி, மனசுக்கு நெருக்கமான வீடியோ, சந்தோஷமா இருக்கு. எனக்கு அப்படி அடிக்க பிடிக்காது. இன்னும் கொஞ்சம் வேகமா மிச்சிருக்காங்க. சபரி மட்டும் இந்த பாகுபாடே பாக்குறது இல்ல. ஆமா ஆமா. ஒரு மாமிச மலையே சாச்சிட்டு இந்த சம்பவம் எதனால நடந்துச்சுங்கிறதையும் பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் ஹோஸ்டை ரோஸ்ட் செய்த கண்டஸ்டன்ட். அதெல்லாம் பாப்பாரா கேப்பாரான்னு தெரியல. விஜய் சேதுபதி பத்தி நாம வெளியில நிறைய பேசிட்டு இருக்கோம், ஆனா உள்ள இருக்கிற கண்டஸ்டன்ட்ஸே பேசினா என்னடா பண்றது? அவர்கிட்ட கோவம் வந்துச்சுன்னா ஒண்ணும் பண்ண முடியாது. விஜய் சேதுபதி பொறுத்த வரைக்கும் கண்டஸ்டன்ட் சரியா பேசவே விட மாட்டாரு. அவங்கள ஒழுங்கா பேச விட்டாதானே அவங்களோட மைண்ட்ல என்ன இருக்கு, அவங்களோட பாயிண்ட் ஆஃப் என்னங்கிறது அவருக்கு தெரியும். இப்ப எம்ஜே டார்கெட் எம்ஜே மேல கோவம் வந்துருச்சுங்க. எம்ஜே உட்காரு. ஏதாவது ஒண்ணு பேசணும்னா டக்குன்னு ஆஃப் பண்ணிடுறாரு. அப்புறம் எப்படி அவங்களோட பிரச்சனையை பத்தி அவங்க சொல்ல முடியும்? அதனாலதான் இப்பெல்லாம் அவர் எது பேசினாலும் ஓகேண்ணா. இததான் நம்ம ரொம்ப நாளா சொல்லிட்டு இருக்கோம். அங்க இருக்கிற கண்டஸ்டன்ட்ஸுக்குமே அதான் ஃபீல் ஆயிருக்கு. நான் சாரி கூட சொல்றது இல்ல. சாரி சொன்னா இப்போ உன்னை சாரி சொல்றதுக்காக சொல்லன்றாரு. என்னடா ஹோஸ்டே வச்சிருக்கீங்க? இல்ல அவங்களும் எவ்வளவு நாள் தான் பொறுத்துக்கிட்டே இருப்பாங்க. ஒரு நாள் இதுல தெரியும் விஜய் சேதுபதியோட வீக்கா காட்டுறாங்க. மெயின்டைன் பண்ண விடல. இதான் கமலா இருந்தா அவங்க தான் வாயை திறந்துருப்பாங்க. கண்ணில் படும் வரை ஷேர் செய்யுங்கள். ஆமா. அதுக்கு அப்பயாவது அவருக்கு புரியுதான்னு பாப்போம். தயவு செய்து கமலை கூப்பிட்டு வந்துடுங்க. விஜய் சேதுபதி அதை வந்து சரி பண்ணி பாராங்கிறத பார்க்கலாம். அடுத்து சாண்ட்ராக்கு என்னதான் பிரச்சனை? எல்லாமே பிரச்சனை உங்களுக்கு. சாண்ட்ராக்கு வந்துட்டு அந்த வீட்டுல உள்ள நிறைய பேர் கூட நிறைய பிரச்சனை இருக்கு. எனக்கு ரொம்ப அசிங்கமா இருக்கு. திவ்யா கூட பிரச்சனை, கனி கூட பிரச்சனை, விக்ரம் கூட பிரச்சனை, சொல்லிட்டே போகலாம். வா வந்து ஏறு தலையில. ஆனா விக்ரம் பத்தி ஒண்ணு சொன்னாங்க, அதை ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம். விக்ரம் ஒரு ஸ்மைல் எனக்கு கொடுக்குறாருல்ல, ஒரு தப்பான அர்த்தத்துல. இந்த வைர நெக்லஸ் பாதுகாக்கிற ஒரு டாஸ்க் ஒன்று போயிட்டு இருந்துச்சுல, அன்னைக்கு நைட்டு வந்து அந்த வைரம் காப்பாத்திட்டு வந்து நான் மட்டும் தானே முழிச்சிருந்தது. அந்த டாஸ்க்ல பிரஜினும் திவ்யாவும் ஆப்போசிட் டீம்ல இருந்தாங்க. சாண்டா வந்துட்டு இந்த டீம்ல இருந்துட்டு அந்த நெக்லஸ் எப்படா திருக்கலாம்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. திவ்யாவையும் பிரஜினை இப்படி பார்த்துட்டே இருக்கேன், ஏன்னா எனக்கு நல்லா தெரியுது. அது நைட்டு தூங்குற டைமா இருந்தனால பிரஜினுக்கு வந்துட்டு ரொம்ப டயர்டா இருந்திருக்கு. கண்ணுனா ரொம்ப சுருங்கி தூங்குற டைம்ல இருந்திருக்காரு. பிரஜினுக்கு செம்ம தூக்கம், பிகாஸ் எனக்கு தெரியும் இல்ல பிரஜினை. அப்போ பக்கத்துல இருக்க திவ்யா என்ன பண்ணிட்டாங்க, பிரஜின் கிட்ட பேச்சு கொடுத்துட்டே இருந்திருக்காங்க தூங்காம இருக்கிறதுக்காக. தூங்கி விழுறாரா அப்படின்னு இப்படி பார்த்துட்டே இருக்கு. திவ்யா பேச்சு கொடுத்துட்டே இருக்கு. இந்த பக்கத்துல இருக்க சாண்ட்ரா என்ன பண்றாங்கன்னா, பிரஜின் எப்படா தூங்குவாருன்னு சொல்லிட்டு ரொம்ப வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்திருக்காங்க போல. குறுன்னு பார்த்துட்டு இருந்திருக்காங்க. ஆனா நான் இப்படி பார்க்கும்போது விக்ரம் ஒரு ஸ்மைல் எனக்கு கொடுக்குறாருல்ல. சாண்ட்ரா வந்துட்டு பிரஜினையும் திவ்யாவையும் குறுன்னு பாக்குறத விக்ரம் வந்துட்டு பக்கத்துல வந்து பாத்துக்காரு போல. விக்ரம் ஒரு ஸ்மைல் எனக்கு கொடுக்குறாருல்ல, அதுக்கு வேற மீனிங். அவரு பார்த்துட்டு ஒரு ஸ்மைல் ஒன்று பண்ணிருக்காரு போல. அந்த ஸ்மைல் வந்துட்டு வேற மீனிங்கா இருக்கு. பாத்தியா அப்படின்னு. உண்மையாவே எதுக்காக ஸ்மைல் பண்ணிருப்பாருன்னா, நீங்க என்னதான் நினைச்சாலும் அந்த நெக்லஸ் எடுக்கவே முடியாது. அவர் டாஸ்க்குக்காக அந்த மாதிரி பண்றாரு பாத்தியா, ஒரு தப்பான அர்த்தத்துல. அதான் வந்துட்டு வேற மீனிங்ல இருக்கு. அவங்க ரெண்டு பேரும் பேசுறத பார்த்து ஒரு தப்பான அர்த்தத்துல அவர் எனக்கு ஐயோ பேர் எப்படி டேமேஜ் அர்த்தம் இருக்கு, எனக்கு புரியவே இல்ல. இல்ல ஒரு ஸ்மைலை வச்சு இவங்க எப்படி முடிவு பண்றாங்க, அது வந்து தப்பான அர்த்தம் இருக்கு. என்ன இது? அப்படியே பார்த்திருக்கேன். ஐ ஃபெல்ட் சோ. ஒருவேளை இவங்க எல்லாம் தப்பா யோசிக்கிறாங்களா? ஆமா. இவங்களுக்கு ஒருவேளை அந்த தாட் இருக்கா? ஆமா இருக்கும். மீனா இருந்தது எனக்கு. என்னடா இப்படி இதெல்லாம் இருக்காது சாண்ட்ரா. ஓகே, விக்ரம் மேல தப்பு கிடையாது, இவங்க தான் தப்பா நினைச்சிருக்காங்க. அமித் அதுக்கப்புறம் புரிஞ்சுக்கிட்டாரு. அது கூட இருக்கலாம். பட் அதுக்கப்புறம் அமித்தே சொல்லிட்டாரு, நீங்க அந்த மாதிரியே நினைக்காதீங்க,
அவர் அப்படி பண்ணிருக்க மாட்டாரு எனக்கு ஒரு மாதிரியே தோணிடுச்சு. அப்படிங்கறத டேரக்டா அடிச்சு விட்டாரு. பாத்தீங்களா நண்பர்களே, ஒரு சின்ன ஸ்மைல் தான் அதை வச்சு என்ன கிரியேட் பண்றாங்க. இன்னும் இந்த ஆள் இப்படின்னு நான் அப்புறம் பெட்ஷீட் இப்படி போட்டுட்டு திரும்பி படுத்தேன். உங்களுக்கு ஒருவேளை தப்பா தோணுச்சுன்னா அதை டேரக்டா விக்ரம் கிட்டே நீங்க கேட்டிருக்கலாம்ல. அதை தான் சாண்ட்ரா பண்ணவே மாட்டாங்க. திரும்பி படுத்துட்டு திரும்பி நான் பார்த்தேன். திவ்யா கூட ஒரு பிரச்சனைனா திவ்யா கிட்ட டேரக்டா சொல்ல மாட்டாங்க. பேச விருப்பம் இல்லடா. கனி கிட்ட ஒரு பிரச்சனைனா கனிக்கிட்டயும் டேரக்டா சொல்ல மாட்டாங்க. நான் வந்து பதில் சொன்னேன். அத பண்ணாம மத்தவங்க கிட்ட என்னென்னமோ சொல்றது. கேவலமா இருக்கு. அந்த லேடி கிட்ட நான் பல வாட்டி சொல்லிருக்கேன். உண்மையாவே போன வாரம் ஏனா போனதுக்கு இவங்க போயிருந்தா சந்தோஷமா இருந்திருக்கும். எனக்கு மட்டும் இல்ல, இவங்களை அனுப்பிட்டு பிரஜனை அடிச்சிருக்கலாமோ. சாண்ட்ராக்குமே அது நல்லது. ஏன்னா அவங்க இருக்க அவங்க தான் ரொம்ப எக்ஸ்போஸ் ஆகிட்டே இருக்காங்க. பிரஜனும் திவ்யாவும் அவங்க 2 பேரும் பேசிட்டு இருக்கு நைட்டு. ஓகேவா? இப்பதான் புரியுது திவ்யா மேல இங்க ஏன் இவ்வளவு காண்டா இருக்காங்கன்னு. ஏற்கனவே ஒரு டவுட் இருந்துச்சு, இருந்தாலும் இப்ப கிளியர் ஆயிடுச்சு. பிரஜனா சீரியஸ்லி எனக்கு தெரியல அவங்க எப்படி இருக்காங்கன்னு. திவ்யா பண்றது உங்களுக்கு பிடிக்கல, திவ்யா கூட ஒரு பிரச்சனைனா டைரக்டா திவ்யா கிட்ட வந்து பேசிருக்கலாம்ல. அதனால இப்ப சண்டை போட்டுட்டு இருக்காங்களோ. இதனாலதான் உங்ககிட்ட நான் பேசல, இதனாலதான் உன் மேல கோவமா இருக்கேன் அப்படிங்கறத டைரக்டா அவங்க கிட்டே சொல்லிருக்கலாம்ல. பிடிக்கலனா மூஞ்சி சொல்ல மாட்டோமே. மேல நிறைய டைம் திவ்யா வந்துட்டு பேசணும்னு ட்ரை பண்றாங்க. ஆனா சாண்ட்ரா வந்துட்டு அதுக்கான இடமே கொடுக்க மாட்டாங்க. உங்க மேல தப்பு இல்லனா திவ்யா நீ ஏன் என்ன இப்படி பண்ணிட்டு உங்களால 1 to 1 ஏன் உங்களால பேச முடியல? அததான் இன்னைக்கு கானா வினோத்துமே விக்ரம் கிட்ட சொல்லிட்டு இருந்தாரு. நீங்க வந்து அந்த கண்ணீரை வந்து கையில எடுத்துன்னு வந்து ஒருவேளை சாண்ட்ராவாலேயே சொல்ல முடியாத பிரச்சனையா இருக்குமா அப்படிங்கறதா தெரியல. இவ்வளவு பேர் பாக்குற ஒரு ஷோல நீ பண்ற வேலையே இது. பாப்போம் இந்த டான்ஸ் என்ன வேலை என்னமோ இப்ப பேசிட்டு ஓக்கு மண்ணாங்கட்டே இருக்காது. சும்மா ஏதாவது இதுவே கரெக்டாக இன்னொன்னு அவங்க பாக்குறாங்க இவங்க. ஆனா இவங்க 2 பேரும் பேசாம இருந்தாலே நல்லா தான் இருக்கும். திவ்யாக்கு நல்லா போயிட்டு இருக்கு, அதுக்கு எடுத்துக்காம இருந்தா சரி. பாரு கபிலா, இந்த துஷ்டன் விட்டு தூரம் போ, எல்லாம் தஞ்சால சரியா போடும். அடுத்து சாண்ட்ராக்கு கனிக்கு ஒரு பிரச்சனை ஒன்று போயிட்டு இருந்துச்சு. எவ்ரி டைம் இங்க கப் எதுவுமே இல்லாம வச்சுக்கலான்றது. அதனால தான் கப். கனி வந்துட்டு குடிச்ச காஃபி கப் வந்து கழுவி வைங்க தான் சொல்லுவாங்க. நான் வாஷ் பண்ணிட்டு இருந்தேனால நான் இதுக்கு மேல வச்சிட்டு. அதுக்கு கனியோட மூஞ்ச பார்த்து பேசாம வினோதோட மூஞ்ச பார்த்து பேசிட்டு இருப்பாங்க. ஒரு தப்பு கழுவிக்கிறேன்னா உள்ள மூஞ்சி போச்சு அவங்க தள்ள போறோம். அந்த இடத்துல கனியை வந்துட்டு சுத்தமா மதிக்கவே மாட்டாங்க. ஒரு வீட்ல தானே இருக்கோம், நான் அவங்க மூஞ்சி பார்த்தா அவங்க கிட்ட தான் பேசுறேன். என்னடா வந்து சாண்ட்ரா கிட்ட பேசுறோம், ஆனா சாண்ட்ரா வந்து நம்ம மூஞ்ச பார்த்து பேசாம வினோத பார்த்து பேசிட்டு இருக்காங்க. நம்மள சுத்தமா மதிக்கவே மாட்டாங்களே. பேசிக் மேனர்ஸ் அது வேணும்னு நினைக்கிறேன் நானு. சை, அதுக்காக தான் சைன்னு ஒரு வார்த்தை சொல்லுவாங்க. சை, அதுக்கு சாண்ட்ரா ஒரு நாடகம் வச்சாங்க பாருங்க. எப்பா சீ தூணா சொல்றேன், எனக்கு ரொம்ப அசிங்கமா இருக்கு. அரக்கி சாண்ட்ரா சையும் ஜீத்துவும் வேற. சொல்றது எவ்வளவு கேவலமா இருக்காங்க. சையோ சீயோ எல்லாம் ஒண்ணுதானே. சீன்னு ஒரு வார்த்தை சொன்னதுக்காக தான் சைன்னு தான் சொன்னாங்க, சீ சொல்லல. சுபியை வந்துட்டு டாகுன்னு சொன்னாங்க, கனியை வந்துட்டு கிளவி, சைக்கோ, அந்த லேடி, அவ இவ இந்த மாதிரி சொன்னாங்க. ஆனா இப்ப பாத்தீங்கன்னா சீன்னு சொல்றதுக்கு இப்படி ஒரு நாடகம். இந்த ஷோல வந்து அடிமாங்களா அந்த மாதிரி சொன்னானா அந்த மாதிரி என்ன பார்த்து என்னென்ன பேசிருக்காங்க எல்லாமே நமக்கு தெரியும். ஆனா இவங்க இப்படி பேசுறாங்க பாத்தீங்களா, சிரிப்பா இருக்கு. இந்த மாதிரி ஒரு தேர்ட் ரைட் சீப்பான ஒரு லாங்குவேஜா இதுனா ஆண்டவனுக்கே எடுக்காதுதான். ஐயோ பேசவே பயமா இருக்கு. இந்த பிரச்சனையை தலையா இருக்கிற கானா வினோத் வந்துட்டு சமாதானப்படுத்த எவ்வளவு ட்ரை பண்ணுவாரு. ஆனா சாண்ட்ரா வந்துட்டு கடைசி வரைக்கும் புரியவே மாட்டாங்க. நியாயமா இப்ப கேக்குறேன்னா தப்பா கேக்குறேன் இல்ல எனக்கு தெரியல அதனால தான் கேக்குறேன். நான் இன்னும் சரி சார் எனக்கு கரெக்டா படல. அப்பதான் பேசிட்டு இருக்கும்போது சாண்ட்ரா வந்துட்டு காலை தூக்கி காட்டுவாங்க. சத்தியமா அது வேற லெவல்டா, மாசுடா. நான் கூட இதை வந்துட்டு யதார்த்தமா தான் பண்ணாருன்னு நினைச்சேன். ஆனா அதுக்கப்புறம் தான் சொல்லுவாரு வேணும்னு தான் பண்ணிருக்காரு. இப்படி பண்றாங்க ஆனா அவங்க அதை நார்மலா பண்ணாங்களானே இல்ல அவங்க சாண்ட்ரா அதை சொல்றல, அவங்க பயங்கர தெளிவா தான் இருக்காங்க, கன்னிங்கான ஆளு. விஜய் சேதுபதி சொன்ன பிறகு அதை கரெக்டா புரிஞ்சுக்கிட்டு இந்த வாரம் சூப்பராவே விளையாடிட்டு இருக்காரு. இந்த பிரச்சனையை பொறுத்த வரைக்கும் சாண்ட்ரா வந்துட்டு தேவையில்லாம ஒரு சீன் கிரியேட் பண்ணாங்க, ஒரு சிம்பத்தி ஒன்னு கிரியேட் பண்ணாங்க. இதெல்லாம் ரொம்ப ஓவராமே. ரெஜின் எவிக்ட் ஆனதுல இருந்தே இதான் பண்ணிட்டு இருக்காங்க. என்ன விட பிரஜன் போன வாரம் விட்டுட்டாங்க, இந்த வாரம் தான் ஓவரா தெரியுறாங்க, என்னவோ பண்றாங்க. தெரியணும்னே பண்றாங்க. தனிமையில இருக்கேன்
அப்படிங்கிற மாதிரி ஒரு சிம்பத்தி கிரியேட் பண்ணிட்டே இருக்காங்க. அது பாக்குறதுக்கு நல்லாவே இல்ல, பச்சையா தெரியுது. அவங்க கிட்ட இருந்து தயவு செஞ்சு பிரஜினோட சட்டையை புடுங்குங்கடா. அவர் எவிக்ட் ஆகி போனதுல இருந்து அந்த சட்டையை விடவே மாட்டாங்க. எங்கெங்க போயிட்டாரு? எவிக்ட் ஆகி வீட்டுக்கு தானங்க போயிருக்காரு, குழந்தைங்க கூட தாங்க இருப்பாரு. அதுக்கு ஏன் நீங்க இவ்வளவு பெரிய சிம்பத்தி ஒண்ணு கிரியேட் பண்ணிட்டு இருக்கீங்க? அவரை விட்டு நீங்க புரிஞ்சதே கிடையாதா? என்னடா இது ஒரு கேம்? அது மட்டும் இல்லாம இது எல்லாமே டிராமான்னு அவங்க வாயாலே நீங்க சொன்னாங்க பாத்தீங்களா? இந்த கதவு திறக்க நான் வெளில போவேன். பிரஜின் எவிக்ட் ஆகி வெளியே போகும்போது அவரு போறதுக்கு முன்னாடி இவங்க ஓடி போனாங்களே, அது எல்லாமே டிராமாங்கிறத இன்னைக்குதான் சொன்னாங்க. அப்படி இல்ல, எப்படா 106 நாள் முடியும் வெளில போலாம் அப்படி சொல்றேன். அது டிராமாங்கிறது நமக்கு ஆல்ரெடி தெரியும். அது எல்லாருக்கும் நல்லா இருந்துச்சுடா. கதவு திறந்து வெளில போனா அன்னைக்கே போயிருப்பேன். ஆமா, இத்தனை நாள் நீங்க பண்ணது எல்லாமே டிராமாவா? கதவு மூடி எல்லாரும் ஒரு வழி பண்ணிட்டு தான் போவேன். அமித் வேற பாவம் இந்த சாண்ட்ரா கிட்ட மாட்டிக்கிட்டு இந்த வாரமும் ஸ்பாயில் பண்ணிட்டாங்க. அமித் சேர்க்கையே சரி கிடையாது. சாண்ட்ரா, பார்வதி குரூப் கூடயே சேர்ந்துட்டு இருக்காங்க. பொதுவா கேக்குற ஒரு ஹியூமனா ஒரு மனுஷனா கேக்குறேன். நீங்க வந்து அதெல்லாம் அப்படிலாம் அந்த மனுஷனுக்கு யாராவது சொல்லி புரிய வைங்க, புரியவே மாட்டாரு. போன வாட்டி பார்வதிக்கு ஆடிவாங்க, 2 வாட்டி சாண்ட்ராக்கு ஆடிவாங்க. சாண்ட்ராக்கும் திவ்யாவுக்கும் பிரச்சனை வரும்போது சரி, சாண்ட்ராக்கும் கனிக்கும் பிரச்சனை வரும்போது சரி, அந்த பிரச்சனையை சால்வ் பண்றதுக்காக நிறைய பேர் பேசுறாங்க. ஓ, உங்களுக்கு தெரியுதா? இது எங்களுக்கு புரியலல்ல. அமிதா இருக்கட்டும், கானா வினோதா இருக்கட்டும், சுபிக்ஷாவா இருக்கட்டும், அப்புறம் விக்ரமா இருக்கட்டும், இது மாதிரி நிறைய பேர் ட்ரை பண்றாங்க அந்த பிரச்சனையை சால்வ் பண்றதுக்காக. பெரிய விஷயம் உங்களுக்கு அப்படி குழந்தைங்க பாத்துட்டு இருக்காங்க. ஆனா ஒரே ஒரு ஆள் மட்டும் கூடவே இருந்துகிட்டு நல்லா எண்ணெயை ஊத்திக்கிட்டு அந்த பிரச்சனையை வந்து எரிய விட்டுக்கிட்டே இருக்காங்க. அது யாருக்கே தெரியும். அது தெரிஞ்சதுதானே, பீராய் பார்வதி. பாருங்களேன், அவங்க நினைச்சா கண்டிப்பா அந்த பிரச்சனையை சால்வ் பண்றதுக்கு நிறைய ட்ரை பண்ணிருக்கலாம். திவ்யாவையும் சாண்ட்ராவையும் பேச வச்சிருக்கலாம், இல்ல அப்படி இல்ல இப்படி இல்லன்னு சொல்லிட்டு அவங்களோட பாயிண்ட் ஆஃப் சொல்லிருக்கலாம். ஆனா கடைசி வரைக்கும் அந்த பிரச்சனை வந்துட்டு முடியவே கூடாது, கடைசி வரைக்கும் இவங்க சேரவே கூடாது, அந்த பிரச்சனை நடந்துகிட்டே இருக்கு. பார்வதி நிறைய ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. கொஞ்சம் கூட அறிவில்லாம பேசிட்டு இருக்காங்க. இங்க பாரு பாடே பரவாயில்ல, சாண்ட்ரா மாதிரி ஒரு ஆளுகிட்ட பார்வதி இருந்தா நல்லதுதான். அந்த கனி சிரிக்கிறதும் சத்தியமா சொல்றேன், அவங்க கேங்ல இப்ப திவ்யாவே எழுந்து உட்கார்ந்துட்டு இருக்கான். இருந்தாலும் சாண்ட்ரா வந்துட்டு ஒரு நடிப்பு அரக்கிதான், அதுல எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. இந்த வாரமாச்சும் அவங்க வெளியில போயிடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஆதிரை இருக்காங்க, ஆதிரை அனுப்பி விட்டுருவாங்க நினைக்கிறேன். அவன் ஒண்ணுமே பண்ண மாட்டேங்கிறான். இவங்களாவது ஏதாவது கிறுக்குத்தனமா ஏதாவது பேசிட்டு இருக்காங்க. ஒண்ணும் இல்ல, அடுத்த வாரத்துக்கு ஒத்திகை பார்ப்போம். அடுத்த வாரம் தான் இந்த ஃப்ரீ டாஸ்க் நடக்க போகுது. அது மட்டும் இல்லாம இந்த டான்ஸ் மாரத்தான் டாஸ்க்ல எந்த டீம் ஜெயிக்குதோ வெற்றி பெற்ற அணியில இருந்து ஒரு நபரோட ஃபேமிலி, அந்த டீம்ல உள்ள ஒரு ஆளோட ஃபேமிலி மட்டும் 24 ஹவர்ஸ் வந்து பிக் பாஸ் வீட்ல இருக்கலாமா? 24 ஹவர்ஸ் இந்த வீட்ல தங்குவாங்க. அது சொல்லும்போது சாண்ட்ரா வந்துட்டு கண் கலங்கியோட ஒரு ஒரு சிம்பத்தி ஒன்னு கிரியேட் பண்றாங்க. அதுக்கு முன்னாடியில இருந்து ஃபேமிலியை பிரிஞ்சு நிறைய பேர் அந்த வீட்டுக்குள்ள இருக்காங்க. சாண்ட்ரா வந்துட்டு வயல்கால தான் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஹஸ்பண்டையும் கூட அழைச்சிட்டு வந்தாங்க. இவங்க வந்துட்டு ஃபீல் பண்றாங்க 24 ஹவர்ஸ் இந்த வீட்ல தங்குவாங்க. அப்ப அதுக்கு முன்னாடில இருந்தே இதுக்கு யாரெல்லாம் அடிச்சுக்க போறாங்க? அவங்களுக்கு எப்படி இருக்கும்? ஒருவேளை சாண்ட்ரா டீமே ஜெயிச்சா கூட கானா வினோதோட டீம் வந்து 24 ஹவர்ஸ் இருந்தா நல்லா இருக்கும். இந்த போட்டியில வின் பண்றானி. ஓகே நண்பர்களே, அவ்வளவுதான் வீடியோ. நெக்ஸ்ட் ஒரு முக்கியமான வீடியோல பார்க்கலாம். சூப்பர், நல்லா இருந்துச்சு. அதாவது சாண்ட்ரா வந்து போன வாரம் அவ்வளவா தெரியல, ஃபுல்லா பார்வதி திட்டு வாங்குறதாவே இருக்கட்டும். பாத்தீங்கன்னா பார்வதி தான் திட்டு வாங்கிட்டு இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு பாத்துருப்பாங்க, என்னடா பார்வதி வாரம் ஃபுல்லா சாண்ட்ரா தெரியும்னே வந்துட்டா அவங்க உள்ள புரிஞ்சு இது பண்ண இஷ்டத்துக்கு. அதாவது சாண்ட்ரா அனுப்ப மாட்டாங்க இவங்க. இந்த மாதிரி பிரஜனும் இதே மாதிரி இருந்திருந்தாருன்னா பிரஜனையும் அனுப்பியிருக்க மாட்டாங்க. பிரஜன் திருந்தி நலவரம் ஆனோடனே ஐயா இது வேலைக்காகாது, வேற எங்க கானா வினோத்துக்கு ஈக்குவலா வந்து தொலைஞ்சிட போறாருன்னா சீக்கிரமே அனுப்பி விட்டாங்க. கூட்டு போயிருவாங்க. எனக்கு தெரிஞ்சு ஏதாவது ஆக்டிங் போட்டு சண்டையை போட்டாது உள்ள போயிருவாங்க போல இருக்கு. எனக்கு தெரிஞ்சு அடுத்தது ஆதிரை தான் அனுப்புவாங்க. எனக்கு தெரிஞ்சு ஆதிரை அவங்க அந்த மாதிரி வீக்கான ஒருத்தவங்க தான் அனுப்புவாங்க. ஏன்னா அவங்களுக்கு தான் இப்போதைக்கு தேவையில்லை. எனக்கு தெரிஞ்சு அவங்களதான் அனுப்புவாங்க. எனக்கு தெரிஞ்சு பார்க்கலாம் எப்படி இருக்கு போதுன்னு தெரியல. ஃப்ரீ ஸ்டார்ஸ்க்கு என்னென்ன காமெடி தனம் ஓகே. வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எல்லாருக்கும்